அடுத்தது தயிர். இதுல தயிரா? ரோஸ் மில்க் இதுல தான இருக்கு. ஊத்தலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு குக்கரை மூடணும். அப்பா 2 விசில் வந்த உடனே சமையல் முடிஞ்சிடுச்சு. அப்பா குக்கர் விசிலுப்பா. குக்கர் விசிலா? அதுக்கு வெயிட் போடணுமே. ஆமா, அம்மா சமைக்கிற சமையல் எப்படி வெயிட் போடுறது? ஒல்லி ஆக்கிட்டே போறேன். ஐயோ அழியா, குக்கர் விசில சொன்னம்மா. ஜோக்கு. 2 விசில்ல சமையல் முடிஞ்சிருன்னு வேற சொல்லிட்டா. டவுட் ஆயிடுச்சு. வேற எதெல்லாம் உள்ள போட்டா நல்லா இருக்கும்னு உள்ள போனேன், போட்டுட்டேன். 1/4 கிலோ கார்ன்ஃபிளவர் பவுடர். சிக்கன் 65 மட்டும் தான் கார்ன்ஃபிளவர் பவுடர் போடணுமா? அறுசுவை இல்ல 65 சுவையை கொட்டி இருக்கோம். போடக்கூடாதா? ரசப்பொடி. எப்படியும் சாப்பிட்டு ஜீரணமாவல்னா ரசம் சாதம் சாப்பிடுவோம்ல, அதனால தான் போட்டேன். ஒரு கைப்பிடி சோடா மாவு. அது எதுக்குலாம் கேட்காதீங்க. சாப்பிட்டு அஜீரணம் ஆயிடுச்சுன்னா போய் சோடா தானே குடிப்பீங்க. அதான் சோடா மாவு போட்டேன். புளி போட்டிருக்கேன். இன்னும் நிறைய போட்டாலும் டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதான் இருக்கவே இருக்கே சோயா சாஸ். அப்பா விசில் அடிக்கிற வரைக்கும் அம்மா போய் கொஞ்சம் வெறுப்பேத்தலாமா? அதான் நம்ம கை வந்த கலையாச்சே. வா போவோம். அப்பாடி சிறப்பான சம்பவம். தேங்க்யூ. இன்னும் 2 விசில் தான். அதுக்கப்புறம் நம்ம சமையல சாப்பிட்டுட்டு எல்லாரும் பாராட்டுவாங்க. ஹோட்டலுக்கு பேர் கூட வச்சிட்டேன். உணவகம். அது என்ன உணவகம்? அப்பா ஆழியா உணவகம். வாங்க வாங்க, நம்ம ஃப்ளைட் தான். வாங்க 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 எல்லாரும் வாங்க. அப்படியே நீங்களும் வந்துருங்க. ஹலோ, ஃபர்ஸ்ட் விசில் வந்துருச்சு. இப்பதானே ஃபர்ஸ்ட் விசில் வந்திருக்கு. பிசினஸும் டெவலப் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பிசினஸ பார்த்து எல்லாரும் பாராட்டி புகழ்ந்து பாராட்டு விழாலாம் வைப்பாங்க. இன்னைக்கு நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம்னா அது காரணம் நாங்க 2 பேரும் கிடையாது. எங்க வீட்டுல இருக்காளே வீட்டம்மா, அவதான். அன்னைக்கு ஒரு நாள் சோறு போடாதனால தான் இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஊருக்கே சோறு போடுறோம். ரெண்டாவது விசிலும் வந்துருச்சு. 2வது விசில் வந்துருச்சா? வாங்க போலாம் வாங்க போலாம். மேடம் நீங்க இங்கே இருங்க, நாங்க எடுத்து வந்துறோம். மக்கள் அதிகமா இருக்கே. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நல்லா சமைச்சிருப்பாங்க போல இருக்கே. அழியா, சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. ஆமா, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நம்ம ரெசிபி வேற புதுசாச்சே. வெரைட்டியான வெஜ் பிரியாணி. கிரிஞ்சு கொடுக்கும் பிரிஞ்சு. அதெல்லாம் வேணாம் பையன கிரிஞ்சு நொஞ்சுன்னு. இது திறந்து பாருங்க, திறந்து பார்த்து ஒரு பேர். நல்ல ஐடியா. என்ன மாதிரி வாசனை வருது? ஒரு மாதிரியான வாசனை தான் வருது. ஆனா ரோஸ் கலர்ல இருக்கு. ஐ நல்ல பேரா இருக்கே. ரோஸ் பிரியாணி. ஐ ரோஸ் பிரியாணி. ரோஸ் பிரியாணி. ரோஸ் பிரியாணி நல்லதானே இருக்கு. ரோஸ் பிரியாணி. இத சாப்பிட்டு எல்லாரும் நம்மள பாராட்ட போறாங்க செஃப் ஆழியா. செஃப் ராஜா. எஸ். அப்பா பூசணிக்காய் ரெடியா தானே இருக்கு. முக்கோணமா வெட்டி உள்ள மஞ்சள் குங்குமத்தூள்லாம் போட்டு பழைய 5 காசு 10 காசுலாம் போட்டு வச்சிருக்கேன். எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம், திருஷ்டி சுத்தி போட்டீங்கன்னா பூசணிக்காவை ரோட்ல போடாதீங்க, உடைச்சிட்டு ஓரமா எடுத்து போடுங்க. வண்டிலாம் வழுக்கி விழுந்துரும். பேர் நல்லா இருக்கு, சோறு நல்லா இருக்குமான்னு தெரியலையே. அதுக்கு தான் அம்மா இருக்காங்கல்ல, ஒரு டெஸ்டிங்க போடுவோம். அம்மா சாப்பிடட்டும், நாம சுத்தி உடைச்சிருவோம். எங்க அப்பா டிவி ஷோலாம் பார்த்து கெட்டு போயிட்டார். ஏய் ரெடியா இல்லையா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாங்க கார்னிஷ் பண்ணி டெக்கரேட் பண்ணி கொண்டு வரோம். ஓ கார்னிஷ். போய் டேபிள்ல உட்காரு. ஏய் சீக்கிரம் பசிக்குது. சாப்பிடுங்க. என்னது இது? ரோஸ் பிரியாணி. ரோஸ் பிரியாணி. ரோஸ் பிரியாணியா? ரோஸ் பிரியாணியா? சாப்பிடு, செமையா இருக்கும். சாப்பிடுங்க. முழுங்கிட்டாங்க. நைஸா? நல்லா இருக்குன்னு உடனே பாராட்டி சாப்பிடுவாங்க.
ரோஸ் பிரியாணி இல்ல, டான்சிங் ரோஸ் பிரியாணி. டான்சிங் ரோஸ் பிரியாணி. டான்சிங் ரோஸ் பிரியாணியா? டான்ஸ் ஆட வச்சிருச்சு. வந்துடுறேன்.